தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் வெற்றி. பணம் சார்ந்த நிகழ்வுகளை வெற்றி வேண்டும். பழைய வீடுகளை நாம் பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது. பணம் வருகிறது, ஆனால் எப்படி அந்த பணம் செலவாகிறது என்கிற ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு வாஸ்து பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு. அந்த வகையில் ஒரு பணம் சார்ந்த நிகழ்வில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இல்லத்தில் தென்மேற்கு ஒரு சரியான தெற்கு மேற்கு சார்ந்த தென்மேற்கு சரியான வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அந்த இடம் வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது மிகுந்த யோகத்தை செய்கிற மனையாக அது இருக்கும். பணம் சார்ந்த நிகழ்வு. அடுத்து உளவியல் ரீதியாக என்று சொல்வதை விட, வாஸ்து வகை என்று சொல்வதை விட, ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ஒரு மந்திர தந்திர அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சில பொருள்கள் நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை பணம் சார்ந்த நிகழ்வுகளை கொடுக்கும். அந்த வகையில் தாமரை தண்டில் நீங்கள் ஒரு நல்ல மாட்டு நெய்யை விட்டு விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கேற்றிய பிறகு இறைவன் படம் உண்டு. மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, காமாட்சி அம்மை இருப்பாங்க. அந்த படத்திற்கு முன்பாக நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு அந்த விளக்கு புகை வரும். அந்த புகையில் நம்ம தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் திருவிய பிறகு தேங்காய் தொட்டி அப்படிங்கிறத விட ஒரு தேங்காயை நம்ம காய போட்டு விட வேண்டும். அதாவது ஒரு தேங்காயை இந்த தேங்காயை தனியாக எடுப்பது போல் கும்பாபிஷேக நிகழ்வுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக தேங்காயை எடுப்பாங்க. அந்த சிரட்டை மட்டும் இருக்கும். அந்த சிரட்டையில் நீங்கள் உள்ளே அந்த பிடிக்கணும், அந்த ஆவியை பிடிக்கணும். அதாவது அந்த புகை வருகிற நிகழ்வை கரும் புகையாக இருக்கும். அந்த புகையை பிடிக்க வேண்டும். அந்த புகையை பிடித்து அதில் மீண்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவினால் அது கருப்பு கலரில் ஒரு மை போல் வரும். அந்த மையை திரும்ப புருவ மத்தியில் நீங்கள் இட்டு வரும் பொழுது, வைத்து கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக பணம் சார்ந்த நிகழ்வில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.